ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். அதிமுகவிலேருந்து ஒரு ஏக்நாத் சிண்டே கிளம்ப போகிறான்றாங்க. அது யாராக இருக்கும் நம்மெல்லாம் இது பண்ணிகிட்டே இருந்தோம். ஒன்று எஸ்பி வேலுமணி, இன்னொன்று நம்ம செங்கோட்டையன் அதை சேர்ந்திருக்காரு. ஏக்நாத் சிண்டேவா ஆயிட்டாரா இல்லை ஏக்நாத் சிண்டேவா ஆக போகிறாரான்ற அந்த ஒரு கேள்விக்குறி தான் நம்ம இப்போலாம் எழுதிட்டுருக்கு. செங்கோட்டையன் யார்? 1972, 77 வயசு. கிட்டத்தட்ட இபிஎஸை விட சீனியர் கட்சியில் 1977 எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்எல்ஏவாக இருந்தவர். 96 எலெக்ஷனில் அவர் தோற்று போனார். அதுக்கப்புறம் சந்திச்ச எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றவர். அதிக முறை தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற அதிமுகலே பார்த்தோன்னா அவர் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்று அதிக வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அவர் ஒரு மீட்டிங் நடந்தது. அத்திக்கடை அவிநாசி திட்டத்துக்கு ஒரு மீட்டிங். அது எடப்பாடியோட படம் போட்டிருக்குது, புகைப்படம். அதில் அம்மையார் படமும் இல்லை, எம்ஜிஆர் படமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் எடப்பாடியும் கலந்துருக்காரு. கட்சி சார்பில் அதிமுக எல்லாமே கலந்துருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் சமூகத்திலும் அதிக அளவில் இருந்திருக்காங்க. இவரும் அதே சமூகத்தை சார்ந்தவர். ஐயா எடப்பாடியும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான். ஸோ அதில் கலந்துட்டு அவர் பாதிலே வெளியே வந்திருக்கும். மீடியாக்காரங்க கேட்ட கேள்விக்கு இவர் இந்த பதிலை சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பல அனாலிஸ் பண்ணதில், அதாவது எடப்பாடியின் மகனாக இருக்கக்கூடியவர் நம்ம ஜியோட சாணக்கிய நம்ம அமித்ஷாவுடைய மகனை போய் சந்திச்சிருக்காரு. ரகசிய சந்திப்பு ஏற்படுத்திருக்கு. இது கட்சிக்காரங்கள் பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. முக்கியமாக நம்ம செங்கோட்டையன். ஏன்னா கட்சியில் சீனியர் நான் ஏன் கூட இது பண்ணலை, ஆனால் நீ வாரிசு அரசியலை கொண்டு வர போறையான்றத மாதிரி உள்ளுக்குள்ளே அதிமுக கட்சிக்குள்ளே சண்டை போட்டிருக்கு. எப்படி உன் பையனை நீ மீட் பண்ண வைக்கலாம்ன்றது அமித்ஷா பையன்கிட்ட ஒரு மீட்டிங் யாருக்கும் தெரியாமல் போயிருக்காரு. டெல்லியில் தன்னுடைய கட்சி அலுவலகத்தை கூட இவர் திறந்து வைக்க ஆன்லைன் காணொலி மூலமாக திறந்து வச்சுட்டாரு. ஸோ இதனால் கொந்தளித்திருக்காரு செங்கோட்டையன் ஆக்சுவலாக முதல் அமைச்சராக வந்திருக்கும் 2017. அப்படிப்பட்ட எல்லா எம்எல்ஏ ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணிட்டார். கொங்கு மண்டலத்தில் அதிமுக மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது. ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அளவுக்குன்னா நம்ம செங்கோட்டையன் தான் சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்டவர் செங்கோட்டையன். அம்மாவை கூட ஒரு மீட்டிங் கோயம்புத்தூரில் போகிறாங்கன்னா இவர் பார்த்தாருன்னா அந்த இடத்துக்கு அம்மா வர போகிறாங்கன்னு அர்த்தமாங்க. அந்த அளவுக்கு பவர் கொண்ட செங்கோட்டையனே முதலமைச்சர் ஆகலன்ற அந்த ஒரு பேச்சும் எழுந்துட்டு இருந்தது. அதுக்கு எல்லாம் இப்போ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குதுன்னா உண்மை. செங்கோட்டையன் ஒரு அனலை இப்படி பேசியிருக்காரு, மனசில் இருந்ததை அப்படியே கொட்டியிருக்காரு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் செங்கோட்டையன் தலைமையில் இத்தனை எம்எல்ஏ இருக்காங்களா, அத்தனை எம்எல்ஏ இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஏன்னால் இவரும் ஒரு ஏக்நாத் சிண்டேவா எஸ்பி வேலுமணி போல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடியால் தன்னுடைய மகனை அரசியல் கொண்டு வர்றதுக்கான சமீட்சையை தான் இப்போ அமித்ஷா பையனை அவர் மீட் பண்ணதை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன ஆகப்போகுது, இதுவும் என்னென்ன அதிமுகவில் நடக்க போகுது. ஒரு பக்கம் விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்த்துக்கு நம்ம பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வகுக்க வந்திருக்காரு. ஸோ அவரும் விஜயும் சேருவாங்களா, இல்லை விஜய் பாஜகவில் விரட்டப்பட்டு தனித்து போட்டியிடப்பட்டு அதுக்கப்புறமா விஜய் தனித்து போட்டி போட அதிமுக பாஜக கூட்டணி வச்சு இதனால் யாருக்கு எந்தெந்த விளைவுகள் வரப்போகுதுன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பரபரப்புக்கு இன்னும் வலி சேர்க்காம செங்கோட்டையோட இந்த பேச்சு அறிக்கையும் இருக்குது. என்னென்ன விளைவுகள் நடக்க போகுது அதிமுகன்றதை நம்ம பல பிரிவுகளாக இருக்க போதுதான் ஒன்றிணைந்த அதிமுக ஆகுமான்றதை நம்ம பொறுமையாக பார்த்து ஆகும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய்.